ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய மந்திரம்னு சொன்னால், நீங்கள் இந்த மந்திரம் பண்ண உங்களுக்கு கோடியாக காசு கிடைக்கணும்னு நான் சொல்லலை. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் மாதிரி இன்றைக்கே காசு கிடைக்கணும்னு நான் சொல்லலை. இந்த மந்திரம் எப்படின்னா, எல்லா மந்திரத்துக்கும் சக்தி இருக்குது. அது அந்த முறையில் செய்யும்போது நமக்கு சக்தி கிடைக்கும், அதுதான் உண்மை. அப்போது இந்த மந்திரம் அதாவது பண பிரச்சனைகளை தீர்க்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்கும். அதே மாதிரி உங்களுக்கு காசு வாரதில்லை, செய்கிற தொழிலுக்காக இருந்தாலும் சரி, செய்கிற காரியத்துக்கு கரெக்டாக காசு நமக்கு கிடைக்கிறதில்ல, காசு தங்குறதில்ல, கிடைக்கிற காசு அதாவது செலவு கூடுதலாக இருக்குது, வரவை காட்டியும் செலவாக இருக்குது, இல்லைன்னா நமக்கு ஒரு ரூபா போல மிச்சம் எடுத்து வைக்க முடியறதில்லைங்கிற அவஸ்தை வரும்போது அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி நம்ம செய்கிற உழைப்புக்கு உண்மையான ஒரு பணம் நம்மளை தேடி வரணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் தனலட்சுமி குடி இருக்கும். அதே மாதிரி பணம் நம்ம வீட்டில் வந்து சேரும், நமக்கு கிடைக்கிறக்குள்ள காசாக. அது உண்மையான மார்க்கத்தில் தான், இல்லாமல் ஒரே நாளையில் கோடியாக யாராவது கொண்டு கொடுப்பாங்க, நீನು இந்த மந்திரம் ஜெபம் பண்ணால் புதையல் கிடைக்கும் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. இப்போ மந்திரத்துக்கு சக்தி இருக்குது, அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தன பிரச்சனையும் தீரும். அப்போ இந்த மந்திரம் எப்படி நான் ஜெபம் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். அதாவது உங்கள் பூஜை அறையை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் விளக்கு வைப்பீங்க இல்லைங்களா, அந்த காலை டைமில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி வந்தால் போதும். முதல்ல நீங்கள் ஒரு 90 நாளைக்கு நீங்கள் 84 டைம் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள் காலையில். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு 9 டைம் நீங்கள் கண்டினியூவாக உங்கள் வாழ்க்கையில் சொல்லிப்போங்க. அது ஏன்னா பண பிரச்சனைங்கிற எப்போ வேணாலும் நமக்கு வரும். அப்போ அந்த பண பிரச்சனை வராமல் இருக்க இதை வாழ்க்கை முழுசாக சொல்கிறது நல்லது. உங்களுக்கு எவ்வளோ கண்டினியூ பண்ண முடியுமோ அவ்வளோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மந்திரம் செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். பின்ன நீங்கள் லைஃபாக நீங்கள் அதை செய்துக்குவீங்க, அதுதான் உண்மை. இந்த சின்ன மந்திரம் தான், 9 தடவை சொல்கிறதுக்கு பெரிய நேரமெல்லாம் வேண்டாம். ஆனால் முதல்ல நீங்கள் 84 டைம் நீங்கள் சொல்லணும், கண்டிப்பாகவே சொல்லணும் 90 நாளைக்கு. இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீன்லேயும் போட்டு கொடுக்குறேன், நான் சொல்லவும் செய்கிறேன், அதை பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓம் நமோ பகவதே வைஷ்ணவாய தனாதிபாய நமஹ. ஓம் நமோ பகவதே வைஷ்ணவாய தனாதிபாய நமஹ. ஒரு சின்ன பட்டு துணி ஒன்று நமக்கு வேணும். அதில் ஒரு 3 காயின், 1 ரூபா காயின் வைக்கணும். கொஞ்சம் மஞ்சள் அதில் வைக்கணும், ஒரு 2 பீஸு மஞ்சள் வைக்கணும். இந்த கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்புவும் அது கூட வைக்கணும். பின்ன கற்பூரம், பச்சை கற்பூரம் ஒரு 3 பச்சை கற்பூரம் நம்ம அதில் வைக்கிறோம். இதை பூஜா முறையில், அதாவது சாமி இருக்கிறதுக்கு அங்கே அந்த விநாயகன் இருப்பார் அங்கே வைக்கலாம், சரஸ்வதி இருக்கும் அங்கே வைக்கலாம், இல்லைன்னா இந்த குபேரனுடைய இந்த பிரதிமை இருக்குது இல்லையா, அதாவது சின்ன சிலை விக்கிரகம், அங்கேயும் நீங்கள் வச்சுட்டு இந்த பூஜை முறையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு போக போக அது தெரியும், அந்த மாற்றங்கள் தெரியும். பண பிரச்சனை நம்மளுடைய தீர்ந்து இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கி இந்த பணக்கவலை தீர்றதுக்கு வேண்டி ஒருபாடு ஆளுக குபேரனோட இல்லைன்னா மகாலட்சுமி எந்திரங்கள் எல்லாம் நிறைய இடத்துலேருந்து வாங்குகிறாங்க. நம்ம கோயிலையும் குபேரனோட எந்திரங்கள் கேட்டு நிறைய பேர் வராங்க. ஆனால் இங்கேயும் அது நல்லபடியாக ஹோமம் எல்லாம் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் அப்படி ஹோமம் பண்ணியோ இல்லைனாலும் இந்த எந்திரங்கள் வாங்கி வச்சாலும் இந்த மந்திரம் உருவேத்த அந்த தகுடுக்கும் பவர் ஏறிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லபடியாக இதை மந்திரம் ஜபம் பண்ணுங்கள். யாருக்கு வேணாலும் இது பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தையோ பெரியவங்களோ ஆண் பெண் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். உண்மையான நம்பிக்கை மட்டும்தான் இந்த மந்திரத்துக்கு வேணும். அதை நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம்.